குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி சத்யஸ்ரீயோட பிறந்த நாள். அதுக்காக ஸ்பெஷலாக மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறாங்க. எனக்கு இது தெரியாது மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணணுன்னு. மஷ்ரூம் பிரியாணி எப்படின்னு சொல்லித்தர போகிறாங்க. எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி வாங்கி இந்த கடையில் வாங்கிட்டு நல்லதாக அதில் க்ளீன் பண்ணிவிட்டு இது கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த இதில் குக்கரில் நெய்யும் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்தாப்பில் வச்சுட்டுருக்கேன் 1 கப்பு. ஓகேவா? இப்போ இது தாளிப்புக்கு சும்மா லைட்டாக, ஏன்னா கரம் மசாலா போட போகிறேன். 1 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, சோம்பு. எப்போ போனாலும் அவள் மஷ்ரூம் பிரியாணி தான் போட்டேன்னா அவ்வளோதான். அவளுக்கு அது அடிமை. குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார் பர்த்டே என் பேத்திக்கு என்னுடைய அன்பளிப்பு. இப்போ இஞ்சி பூண்டை நசுக்கி போடாமல் இப்படி போட்டுட்ருக்கேன். அதை முழுசாகவே போட்டுட்ருக்கேன் கட் பண்ணி. வெங்காயம் நல்ல நீல வாக்கில் வெங்காயம், நல்லா ரோஸ்டடாக வரும். எப்போவுமே உன்னை இது தான் கேட்பேன், நீ பண்ணி கொடுத்துட்டுன்னா அவள் நல்லா படிச்சு நீ என்ன கேட்குறியோ மார்க் எடுக்கிறேன்னு. குழந்தைகளுக்கு என்ன தேவை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அம்மா பிடிச்சிக்கோ. ஏன்னா குழந்தைங்க வெளியே சாப்பிட்ற உலகமே கிடையாது. நம்ம பண்ணி கொடுத்துட்டா குழந்தைங்க என்ன வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கணுன்ற தைரியத்தில் தான் நம்ம இருக்கணும். எல்லாம் கற்றுக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து வெளியே வாங்கி கொடுக்காதீங்க. நம்மளை மாதிரி யாரும் இவ்வளோ க்ளீனாக நல்லபடியாக நல்ல சத்தாக கொடுக்கவே மாட்டா. அவளுக்கு என்ன பிடிச்சதோ செஞ்சு கொடுத்துட வேண்டியதுதான். ரோஸ்ட் ஆகிட்டா இப்போ தக்காளி பழம். இது வேறு வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க தான் சாப்பிட்ருக்கோம். பெரியவாளுக்குலாம் நாங்கள் சமைச்சிட்டோம். வேறு சமையல் பண்ணியிருக்கேன், அது வீடியோ எடுத்திருக்கு. இப்போ இதை புதினா போட்டுருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து முன்னாடியே நல்லா இது 1.5 டம்ளர் 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் அந்த பானையில். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மெத்தடில் பண்ணால் தான் இது நல்லா உதிராக வரும். இப்போ என்ன பண்ணுறோம், மஷ்ரூமை போட்டு வரும். இப்போ அவசியம் இதுக்கு போட வேண்டியது என்ன போடணும், இந்த மஷ்ரூம்ஸ்லாம் போடுறதுனால கண்டிப்பாக மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி, இது காஞ்ச மிளகாயும் காஷ்மீர் மிளகாயும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு கொஞ்சமாக போட்டுனா போகிறோம். அவ்வளோதான். இது சின்ன குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது. கரம் மசாலாவில் நல்ல காரம் இருக்கிறதுனால அதை போட்டுப்பேன். தனியா பொடி இதே மாதிரி என்ன அளவு போட்டோன்னா இதில் 3 போட்டு. கரம் மசாலா நல்ல காரசாரமாக இருக்கிறதுனால இதில் 1 ஸ்பூன் போட்டு. இதில் என்ன பண்ணுறோம், இந்த அரிசியை போட்டு நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு சின்ன கரண்டில் தயிர் வச்சுருக்கேன். இதிலேயே இந்த அரிசியெல்லாம் கலந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் இந்த இதில் எல்லாத்தையும் கலந்துட்டு தான் அந்த சாதம். இப்போ இந்த தண்ணி எடுத்து இதில் இந்த வெந்நீர் இது கப்புக்கு 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு விஷயம் பண்ணேன், அதிலே அந்த தண்ணியில் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு இந்த தேங்காய் பால் வச்சுருந்தாலே அதிலே அந்த தண்ணி இருக்கும். அதான் கலராக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான உப்பு
1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போகிறேன் 1 டம்ளருக்கு. இப்போ இது மூடி வச்சுட்டோம் 10 நிமிஷம் தான். இப்போ எதாவது கஷ்டமா உனக்கு? ஈஸி தானே, செஞ்சிருவேணுமே. அவ்வளோதான். குழந்தை கேட்டானா மாட்டேன்னு சொல்லாமல் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புனா அந்த அரிசி தண்ணி அளவு தான் எனக்கு எப்பவுமே புரிஞ்சுட்டேன் உனக்கு. இப்போ முடிக்கும் போது பாரு எவ்வளோ அழகாக கேட்ட மாதிரி ஒரு கடையில். அந்த அளவு சொல்லுங்கம்மா திரும்ப எனக்கு. இல்லைம்மா அளவு தண்ணி அளவு எவ்வளோ? தண்ணி வந்து 1.5க்கு 1.5னா அதில் 3 டபுள் மடங்கு. 1 டம்ளர் போட்டின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றும். ஈக்குவல் அளவு. அது 1.5 போட்டுட்டா 3 இது தண்ணி போட்டிருக்கேன். வெறும் வெங்காய தக்காளி தான். ஆனால் புதினா இந்த லைட்டாக இந்த காரம் இந்த மசாலாலாம் நமக்கு தேவையானது பார்த்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால பார்த்து போட்டுக்கணும். மஷ்ரூம் பிரியாணி ஆயிடுச்சேன்னு பார்க்கலாமா? சரி மணிக்காச்சு. 1 2 3 சூப்பர். அட 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 எப்படி வந்துருக்கு பாரு, கரெக்டான அளவு. எவ்வளோ உதிரா வெறும் நார்மல் வீட்டில் வாங்குகிற பச்சரிசி தான். அது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுட்டு வெந்நீரில் போட்டு வெந்நீரை கொதிக்க வச்சு எப்படி பண்ணணும் அந்த மெத்தட் பிரகாரம் பண்ணிவிட. அவ்வளோதான். சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ப்ளீஸ் வியூவர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஹோட்டலில் போய் எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே தான் மெத்தடு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்களாம் லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி. தேங்க்யூ.